மீஷோலேருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியாவும் லெமன் சேமியாவும் அம்மா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும்னு என்னமோ தெரியல தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் தாங்க நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். எங்களோட நெய்பர் ஒருத்தருக்கு பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று தான் ரிசீவ் ஆகிருந்தது. அதுதான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக பப்ளியாக இருந்ததுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக இருந்தது. காட்டனு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சாஃப்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான், ஆனால் ப்ளீட்டடாக வச்சிருக்க மாதிரி இருந்தது. இதுவுமே க்யூட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் போடும்போது போலாம் வச்சு சூப்பராக இதை ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ட்ரௌசரும் கொடுத்துருந்தாங்க. அதை பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரௌசருக்கு வேறு டாப் கூட நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 12 மந்த்ஸ் வரைக்கும் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட் ஏஜஸ்க்கும் அதில் இருந்தது. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாகவே லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து இன்றைக்கி வெளியில் தான் வாங்கியதோ, ஆவரேஜாக தான் இருந்தது. அதனால் நான் பெருசாக சொல்ல. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. பொட்டேட்டோ நகட்ஸ் இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. பாய்.